எத்தனையோ விஷயம் நோய்கள் கூடிக்கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் கூடுது. நம்ம எதிர்பார்த்தல இப்படியெல்லாம் வச்சு மீறிக்கொண்டே வரலாம். ஆனால் நம்முள் திணிக்கப்படக்கூடிய, அடிக்கடி நமக்குள் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்னொரு நோய் மது வெறி நோய். மாற்றி மாற்றி குடிகாரர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். எங்க திரும்பினாலும் புள்ளி விவரங்கள் சொல்வது மது அருந்துவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. கேட்டா என்ன சொல்றான்னா, சார் கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுமாமே அப்படின்னு டாக்டரே சொன்னார். டாக்டருக்கு யாராவது கொஞ்சம் ஊத்தி கொடுத்துருப்பான். எந்த மருத்துவ அறிவுகளும் மதுவினால் நல்லது இருக்கு எந்த மருத்துவ அறிவும் கிடையாது. 12 ஆண்டுகள்லாம் தொடர்ந்து கோஹார்ட் ஸ்டடி பண்ணி சொல்றாங்க. நீ குடிக்கக்கூடிய ப்ராப்ளம், அந்த ஆர்டிகளோட பேரே அவ்வளவு அழகா இருக்கும். என்எம்ஜில வந்தது, நியூ மெடிக்கல் ஜேர்னல்ல. யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால். முதல் சொட்டில் உன் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. யாருக்கு வரும் தெரியாது. ஒருத்தர் குடியாரமா காலம் முழுக்க இருந்து நல்லாயிட்டு போகலாம், தெரியாது. இன்னொருத்தருக்கு ஒரு தடவை மது அருந்துவதே பிரச்சனையாக மாறலாம். அப்ப மது நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று, நமக்கு தேவையில்லாத ஒன்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வேணாம்னு சொல்லிட்டானுங்க. தேவையில்லப்பா, உன் புத்தியை சீரழிக்கிறது, அது வேண்டாம். உன்னை மறுபடி அடிக்டிவா இருக்கு. ஆல்கஹால போய் WHO அடிச்சு பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இட் இஸ் அடிக்டிவ், இட் இஸ் டாக்ஸிக், நச்சுத்தன்மையானது. இட் இஸ் கார்சினோஜெனிக், புற்றுநோயை தரக்கூடியது. புகை பிடிச்சா புற்றுநோய் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். மது இருந்தாலும் புற்றுநோய் வரும். இன்னைக்கு கேஸ்ட்ரிக் கார்சினோமா கூடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது பயமா இருக்கு. இவ்வளவு பேர் குடிக்கிறானுங்களே, இப்பவே கூட ஆரம்பிச்சிருச்சு சார். இப்பெல்லாம் வரல சார், 25 வருஷமா ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப 25 வருஷம் வராம இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய, நம்ம விக்ரம் பேசும்போது எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. விக்ரம் அழகா ஒரு விஷயத்தை சொன்னார். உன் மரபணு மாறிடும், உன் மரபணு மாறிடும். எபிஜெனடிக்கல் டேமேஜ் பேர் அது. உன் மரபணு மாறி, நீ காலேஜில் படிக்கும்போது குடிச்சிட்டே இருந்திருப்ப, 10 வருஷம் குடிச்சிருப்ப. உன் மரபணு லைட்டா மாறி உனக்கு ஒன்றும் பிரச்சனை படாது. உன் மூலமா ஒரு பிள்ளை வந்திருக்கும் இல்லையா, அந்த பிள்ளைக்கு பிரச்சனை வரும். உன்னால் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது, இதனாலதான் வந்ததுன்னு தெரியாது. புற்றுநோய்கள் பெருகி வருவதற்கான ஒரு காரணம் இந்த மதுவினுடைய வெறி அதிகமா இருக்கும். நண்பர்களே, ஒருபோதும் மதுவிற்கு அடிமையாகாதீர்கள். ஏகப்பட்ட பெண்கள் இருக்கீங்க, பெண்களே ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.